சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமாங்கிற பாட்டை சொர்க்கமே என்றாலும் அம்மா வீட்டு தோட்டம் போல வருமான்னு மாற்றிக்கலாங்க. என்னங்கன்னா இப்போ சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தோட்டத்துலேருந்து சிட்டிக்கு வந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்கன்னா தம்பி நாங்களாம் துவைச்சிட்டு இருந்தோம். யுகான் போயிட்டு தண்ணியில் உட்காந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி அது இதுன்னு பண்ணிட்டு விளையாட்டு இருந்தான். நான் போய் வீடியோ எடுத்தேன்னா அவன் சிரித்தான். எனக்கு அது என்ன சொல்கிறது, நாங்கள் இதெல்லாம் விளையாடி இருக்கோம், அவன் விளையாடுறான் அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுது. இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த சீனி புளிங்க எல்லாம். அப்புறம் அதையெல்லாம் பறித்து சாப்பிட்டு ஜாலியாக தண்ணியில் விளையாடிட்டு துவைச்சிட்டு, அப்புறம் அங்கே ஒரு குரங்கு தோட்டத்துக்குள்ளேயே வந்துருந்துச்சு. ரொம்ப பக்கத்துலேயே போயிருந்தோம், அது எதுவுமே செய்யலை. அப்புறம் ரொம்ப நேரம் அது கலக்கா பறித்து சாப்பிட்டு அது பாட்டுக்கு கிளம்பிருச்சு. தோட்டத்துக்கு போனாவே மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே ஊருக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், மாமியார் வீட்டுக்கு என்னடா அப்படின்னு இருக்கும். திரும்ப எப்போ போகலாங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையே இருக்கும். நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.